என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போனா ஒரு ஜாதக விளக்கத்தை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லலை. ஓகேங்களா? நீங்க கணிங்க. ஒரு ஒரு ஜாதகத்தை எல்லா ஜாதகத்தையும் சிங்கிள் பாயிண்ட்ல சொல்ல முடியாது அப்படின்னு தான் நம்ம ஆப்ஷனா சொல்லணும். அப்படிதான் பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க, பல விதமான சூழல் ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பண்ற அமைப்புல அவங்கள யாரும் நம்ம நேர்ல பார்க்கல. அவங்க எந்த பதினின்னு வர நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அதனாலதான் ஆப்ஷன்ல போனா எல்லா விதமான ஜாதகங்களையும் நம்ம பலன்ல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்போ இப்போ ஒருத்தவங்க பார்க்கும்போதே அவங்க ஒரு ஸ்டாஃபா இருப்பாங்கன்னு தெரிஞ்சா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பலன் சொல்லலாம். இது நேரடி அறிமுகம். அதுதான் நம்ம யுக்தின்னு சொல்லுவாங்க. காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்க்கமானம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து அந்த சூழ்நிலையும் பார்த்து நம்ம யுக்தியை பயன்படுத்தி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு தான் அந்த பாயிண்ட சொன்னது. ஓகேங்களா? இப்ப ஆன்லைன் போது இதெல்லாம் நிறைய பாயிண்ட், இந்த காலம், தேசம், சுருதி, யுக்திவாதம் இதெல்லாம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பண்றோம், அவங்க முகமே நமக்கு தெரியாது. அதனாலதான் ஆப்ஷன்ல பலன் சொல்றது நமக்கு சக்சஸ் ரேட்டை ப்ராபபிலிட்டி அதிகமாகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆப்ஷனா சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இது ஆண் ஜாதகமா இருந்தா ஒரு விதமான பலன் செய்யும், பெண் ஜாதகமா இருந்தா ஒரு விதமான பலன் செய்யும். ரெண்டுமே வேற. இதே ஜாதகர் ஒரு ஆணா பிறந்தா தொழில் மாறும், இதே ஜாதகர் ஒரு பெண்ணா பிறந்தா தொழில் மாறும். என்னப்பா ஆணுக்கும் தொழில் சொல்ற? ஆமா, அதுதான் ஜாதகம். ஆணுக்கு வேற விதமான இயங்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பிளவர் இருக்கு. ஜோதிடன்றது ஒரு பிளவருக்குள்ள ஒரு ஃபார்முலாவை மட்டும் அப்படியே நூல் பிடிச்சிட்டா மாதிரி போனீங்கன்னா வேலை ஆகாது. ஓகேங்களா? பல டைமென்ஷன் இருக்கு. நம்ம பல கோணங்கள்ல தான் நம்ம அணுகணும், அப்பதான் நம்ம பலனை எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரிதான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகர் பார்த்தவனே அவங்கள நம்ம நேர்ல பார்க்கல. ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை பார்த்தவனே நான் என்ன பலன் சொன்னேன்னாக்கா, இப்ப அவங்களுக்கு இந்த ஜாதகத்தை நான் அறிமுகப்படுத்தினேன். மகர லக்னம், 2இல் சந்திரன், 3இல் குரு, 4இல் கேது, 6இல் செவ்வாய், 7இல் சனி, 8இல் சுக்கிரன், 9இல் புதன், சூரியன், 10இல் ராகு. ஓகேங்களா? அம்சகட்டம் அம்சமும் மகர லக்னம் தான். கும்பத்தில் குரு, மிதுனத்தில் ராகு சந்திரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சனி சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன், விருச்சிகத்துல செவ்வாய், தனுசுல கேது. இது அம்சகட்டம். ஓகேங்களா? இவர் பிறந்தது 17/10/1975, 12:46 PM. சென்னைன்னு போட்டிருக்கேன், ஊரு மட்டும் நான் மாத்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப அவங்களுக்கு சுக்கிர தசை சுய புத்தி போயிட்டு இருக்கு. 19/2/2025 இருந்து 19/6/2028. ஓகேங்களா? இதுக்குள்ள சுய போயிட்டு இருக்கு. லக்னம் 2 டிகிரி, சந்திரன் 28, சுக்கிரன் 15, குரு 25, சனி 8, புதன் 15, சூரியன் 29, ராகு 29, செவ்வாய் 6 டிகிரி. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ஜாதகம் ஆண் ஜாதகமா இருந்தா தொழில் வேற தொழில் போறதுக்கு நிறைய மெஜாரிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? இது பெண் ஜாதகமா தான் வேற மாதிரி இயங்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இப்ப இந்த காலகட்டம் 1975, இதையும் நம்ம பார்க்கணும். இந்த காலகட்டத்துல பிறந்ததுனால இதே கிரக நிலைகள் வேற மாதிரி இயங்கும். இதே ஜாதகங்க 2025 ஒரு குழந்தை பிறகுதுன்னா இந்த ஜாதகம் வேற மாதிரி இயங்கும். எல்லாமே வெவ்வேறு டைமென்ஷன்ல தான் நம்ம ஜாதகம் பலன் எடுக்க முடியும். ஒன்னத்தையே வச்சுட்டு இதே மாதிரி ஜாதகம் இது ஏன் அப்படி மாறுதுன்னா இதைதான் சொன்னேன். ஆனா இருந்தா ஒரு மாதிரி மாறும், பெண்ணா இருந்தா ஒரு மாதிரி மாறும், 1975 பிறந்தா ஒரு மாதிரி மாறும், 2025 பிறந்தா இதே ஜாதகம் இதே கிரகணம் மாறும். இது மாதிரி பலன் இருக்குது. ஓகேங்களா? இதனாலதான் சொல்றது ஆப்ஷனா பலன் சொல்லுங்க. அதுதான் நமக்கு சேஃப் ஜோனா இருக்கும். ஏன்னா ஒரு ஜோதிடர் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கன்னா ஒரு நோய் சம்பந்தமான கேள்விகள் மட்டும்தான் வரும். மற்ற துறைகளை போகும்போது அந்த துறை சார்ந்த கேள்விகள் மட்டும்தான் கேட்பாங்க. ஆனா ஜோதிடராக வந்தா உலகத்துல இருக்கிற எல்லா விதமான டாபிக் கேள்விகளும் நம்ம கிட்ட வருது. திடீர்னு திருமணம்னுவாங்க, குழந்தைன்னுவாங்க, வேலைன்னுவாங்க, உடம்பு சரின்னுவாங்க, எல்லா விதமான கேள்விகளும் ஜோதிடர் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்த கலவை எல்லா துறைகளும் இதுக்குள்ள அடங்குது. அதனால எல்லா துறைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் வருது. அதனால நீங்க ஆப்ஷன் வைக்கலன்னா ஜோதிட பலன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ஜாதகத்தை நான் விளக்கிறேன். ஓகேங்களா? இது ஆனா பின்னா நான் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? இந்த ஜாதகத்தை பார்த்தவனே இப்ப சிம்மம் சுபத்துவமா இருக்கு. பௌர்ணமிக்கு பக்கத்துல போயிருக்கிற சந்திரன், பௌர்ணமிக்கு முந்தின நாள் சந்திரன். ஓகேங்களா? சந்திரன் சுக்கிரன் நல்லா சிம்மம் சுபத்துவமா இருக்கு. இப்ப நீங்க உடனே கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆக்சுவலா பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் சொல்றேன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது ஆனா பெண்ணா, வயது,
அவங்க பிறந்த வருஷம். ஆனா இவங்க எலிஜிபிள்னா இருக்கு, அதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? குரு வந்து சனியை பாக்குறாரு, சனியும் இந்த ஜாதகத்துல சுபத்துவமா இருக்கு, சனியுடைய காரகங்களும் வலுத்து இருக்குது, லக்னாதிபதி சுபத்துவமா தான் இருக்காரு, ராசி வலுவா இருக்கு, சனி சுபத்துவமா இருக்கிறாரு, சந்திரன் சுக்கிரன் சுபத்துவமா இருக்காரு, புதன் வந்து உச்சமா இருக்கிறாரு, சந்திர அதியோகத்துல புதன் இருக்கிறாரு. அப்போ புதனும் வலுத்து இருக்கிறாரு, சிம்மமும் வலுத்து இருக்கு, சந்திரன் சுக்கிரனும் வலுவா இருக்காங்க, சனியும் வலுவா இருக்கு. இப்ப எந்த கிரகத்தை நீங்க சொல்லுவீங்க? இதுதான் ஆப்ஷன்ஸ். ஒரு ஜாதகத்துல மூன்று நான்கு கிரகங்கள் வலுத்து இருக்கு அப்படின்னும் போது ஆப்ஷன்ஸ் வெரைட்டியா போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியாது, பலன் எடுத்து ரொம்ப சிரமப்படும். அதுக்குதான் ஆப்ஷனா சொல்றோம். உங்களுக்கு வந்து லக்னாதிபதி லக்னம் சனியினுடைய லக்னத்துல பிறந்து லக்னாதிபதி சனி சுபத்துவமா இருக்கனால சனியினுடைய காரக தொழில்கள் உங்களுக்கு செட் ஆகும். அதை சார்ந்த துறைகளும் உங்களுக்கு, அதை சார்ந்த படிப்போ அதை சார்ந்த வேலையோ நீங்க செய்யலாம், உங்களுக்கு லாபகரமா இயங்கும், ஏன்னா சனி சுபத்துவமா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரன் சுக்கிரன் சுபத்துவமா இருக்கனால சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறைகளும் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, உணவு சம்பந்தமான, பெண்கள் சம்பந்தமான டிசைனிங், இப்போ சந்திரன் சுக்கிரனா ஃபேஷன் டிசைனிங், அழகு கலைகள், இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவும் செட் ஆகும். சந்திர அதியோகத்துல புதன் உச்சமா இருக்கனால நீங்க உடனே சனி பாக்குது அப்படின்னு எடுப்பீங்க, சனி செவ்வாய் பாக்குது இல்லைன்னு சொல்லல. சந்திர அதியோகத்துல இந்த சனியும் செவ்வாயும் புதனை பாக்குது, ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா தேர்ட் ஆப்ஷனா புதனும் எலிஜிபிள் தான், ஏன்னா இந்த ஸ்தான பலம் அது ஈடுகட்டும், சந்திர அதியோகம் அது ஈடுகட்டும். சப்போஸ் அவங்க புதனுடைய துறையை நான் பார்ட் டைமா செய்யலாம், எனக்கு அதுலயும் ஒரு சைடா நம்ம இன்கம் பண்ணலாம்னாக்கா புதனுடைய துறையும் செகண்டரி ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். ஏன்னா புதனும் இங்க சுபத்துவமா தான் இருக்கிறாரு, எலிஜிபிளா தான் இருக்கிறாரு. சனி செவ்வாய் பார்த்தாலும் இங்க ஸ்தான பலம் அது ஈடுகட்டும், சந்திர அதியோகம் இது ஈடுகட்டும். ஓகேங்களா? அம்சத்துல எங்க இருக்கிறாரு? அம்சத்துல புதன் போடவே இல்லை. ஓகேங்களா? இப்ப புதனுடைய துறையும் செட் ஆகும். அப்போ மூன்று கிரகம் சம்பந்தப்பட்ட துறைகள் செட் ஆகுங்க. சிம்மம் சுபத்துவமா இருந்தால உங்களுக்கு அதிகாரம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா தந்தையோட தொழில், இல்லைன்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். இப்படிதான் நாம ஆப்ஷனா சொல்ல முடியும். என்னப்பா சூரியன் சொந்தமா தொழில் என்ற, தந்தையோட தொழில் என்ற, கவர்மெண்ட் வேலை, ஏன்னா சூரியனுக்கான காரகங்களே 50 காரகம் 100 காரகம் இருக்கு, அது ஒரு ஆப்ஷன் நம்மளால சொல்ல முடியாது. அதுல அவங்களுக்கு எது விருப்பமோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சூரியன்னா ஒண்ணு இல்லை, இப்ப சனியுடைய காரகம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 500 காரங்கள் இருக்கும், ஒரு 300 காரங்கள் இருக்கும், 300 நம்ம சொல்ல முடியாது. இப்போ இங்க பாருங்க, சனி நீர் ராசியில் இருக்கு, ஒரு நீர் ராசிகள்லாம் சுபத்துவமா இருக்கு, சனியே ஒரு நீர் வீட்டுல இருக்கிறாரு, அப்ப சுபத்துவமா இருக்கிறாரு. இப்ப இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆண் ஜாதகரை வந்து நான் பெட்ரோல் பங்க் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா பெட்ரோல் பங்க் வைக்கலாம், ஆனா அவருக்கு அந்த தொழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சப்போஸ் இது வந்து ஒரு 20 வயசு பெண் ஜாதகமா வருது, பெட்ரோல் பங்க் அவங்க கேட்க மாட்டாங்க, அப்ப சனியுடைய துறைக்கு போறதுக்கு அவங்க விருப்பம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 20 வயசு பெண்ணு, இவங்க வந்து வேற ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மாறும். ஓகேங்களா? அதனாலதான் அவங்களுக்கு கேட்டுதான் நம்ம முடியெடுக்க முடியும். ஆனா நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் வரோம்னா நான் எதை அவங்களை பத்தி கேட்கறது இல்ல, ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் கணிச்சிட்டு இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும், இந்த தசாபுத்தி எல்லாம் செட் ஆகும் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்க, உங்களுக்கு எதை இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனி சுபத்துவமா இருக்கு, லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சந்திரனும் சுக்கிரனும் வலுவா இருக்கு, சிம்மம் சுபத்துவமா இருக்கு, சொந்தமாக தொழில் செய்யலாம், இல்ல கவர்மெண்ட் வேலைக்கும் அதிகாரத்துக்கும் ட்ரை பண்ணியிருக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸும் உண்டு. புதனும் சுபத்துவமா தான் இருக்கு, புதனுடைய காரங்களும் உங்களுக்கு செட் ஆகும், வலுக்கும். இது சம்பந்தமான துறைகளும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு சூட் ஆகும். இதுதான் பலன் சொல்ல முடிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப நிலை வந்துட்டு இப்ப சுக்கிரதசை சுய புதின்றதுனால பௌர்ணமிக்கு பக்கத்துல போயிருக்கூடிய சந்திரன் கேந்திரத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல அட்டகாசமா இருக்கும். சுக்கிரதசை 20 வருஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சந்திரனுடைய நேர் கேந்திரத்துல பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில சுக்கிரத்துல சுக்கிரதசை உங்களுக்கு நல்ல சூட்டபிளா இருக்கும். இதுதான் பலன் சொல்லி முடிச்சேன். ஆக்சுவலா இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்க ஆண் ஜாதகரா பெண் ஜாதகரா நம்மளால சொல்லவே முடியாது. ஆக்சுவலா இது ஒரு பெண் ஜாதகர். ஓகேங்களா? இது ஒரு பெண் ஜாதகர், இதைதான் நான் சொல்லி முடிச்சேன். அப்புறம் நான் என்ன சொன்னேன், சரி நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னும் போது அவங்க 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. 1975. நீங்க இப்ப இங்க புதனுடைய துறையோ சுக்கிரனுடைய துறையோ எடுத்துட்டு வர முடியாது, அவங்க 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அப்ப இந்த கிரகங்கள்லாம் சுபத்துவமா இருக்கு, அது சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் அவங்க வேலை செய்யலையா? செய்திருக்காங்க. அதுதான் ஒரு ஆப்ஷன்ல வராது. எப்படிலாம் அவங்க லைஃப்ல அந்த கிரகங்கள் வந்து இன்டைரக்டா வரும். அதான் ஐயா சொல்லுவாரு, இப்ப சிம்மம் சுபத்துவமா இருக்குன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து சிம்மம் சுபத்துவமா இருக்குன்னா அவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் சிம்மம் சுபத்துவமா இருக்குன்னா அவங்க கணவர் வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கலாம், ஒரு அரசியல்வாதி மனைவிக்கெல்லாம் வந்து சிம்மம் சுபத்துவமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு.
இதுதான் மறைமுகமான அதிகாரம்ன்றது. இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா மறைமுகமான அதிகாரத்துக்கு சிம்மம் சுபூத்தமா தான் இருக்கணும். அதாவது கலெக்டரை விட கலெக்டர் மனைவிக்கு அதிகாரம் அப்படின்ற அமைப்புல இந்த சிம்மம் சுபூத்தமா இருக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அப்படின்னு ரூல் சொல்லுவார். அப்ப இந்த சுபூத்தமான கிரகம் இவங்க லைஃப்லயும் ஒர்க் ஆகுது, ஆங்கிள் மாறி மாறி வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெண் ஜாதகம். அது இதுவே ஆண் ஜாதகம் தான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ஆணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஆணுக்கு வந்து நிறைய இப்போ திருமணம் பண்ணனா ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை என்ன பண்ணு கேட்பாங்க. அப்ப ஆணுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வேற, அவனுடைய பொறுப்புகள் வேற, அவன் தேவைகள் வேற. அதனால அவன் வந்து இந்த ஜாதகத்துல ஆண் பிறந்தா அவன் வேற மாதிரி இயங்க ஆரம்பிப்பான், வேற மாதிரி போவான். பட் பெண்ணுன்றதுனால அவ்வளவா அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லை, கொஞ்சம் சேஃப் ஜோனாவும் இருக்கலாம். இந்த காரங்கள்லாம் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 8th வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? படிப்பு கம்மி. சரி, என்னங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க டெய்லரிங் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனில ஒர்க்கரா போயிட்டு இருக்காங்க. டெய்லரிங் சம்பந்தப்பட்ட கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சந்திரன் சுக்கிரன். ஓகேங்களா? இது ஒர்க் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, இப்ப என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, நான் இந்த பாக்கு மட்டை இருக்கீங்களா, அதை பயன்படுத்தி இந்த பிளேட் தயாரிக்கிறாங்க பாருங்க, அது சம்பந்தப்பட்ட தொழில நான் செய்யலாமா? இப்பதான் இங்க சிம்மம் சுபத்தும் ஒர்க் ஆகுது. இவங்களுக்கு சிறு வயதுல இருந்து அந்த சொந்தமா தொழில் செய்யணும். இவங்களுக்கு வந்து ஏன்னா படிப்பு கம்மி, அதனால கவர்மெண்ட் வேலை இன்ட்ரெஸ்ட் இல்லாம இந்த சிம்மம் சுமத்துமா இருக்கிறது சொந்தமா தொழில் செய்யற ஆர்வம் எனக்கு சிறு வயதுல இருந்தே உண்டு. நான் சொந்தமா தொழில் செய்ய ட்ரை பண்றேன். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த தசைகள் அவ்வளவு சூட்டபுளா இல்லாததுனால இப்ப வரக்கூடிய தசைகள் சூட்டபா இருக்குங்க. நான் இந்த மாதிரி பாக்கு பிளேட் தயாரிக்கிற மாதிரி சொந்தமா தொழில் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் உங்களுக்கு வருதுன்னா, சிம்மம் சுபத்துமா இருக்கா சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதுவே சிம்மம் சுபத்துமா இல்லைன்னா அந்த எண்ணம் வராது. அப்ப இவங்களுக்கு சிம்மமும் ஏங்கி இருக்கு. சந்திரன் சுக்கிரன் இயங்குவதான் இங்க டெய்லரிங்ல போறாங்க. ஓகேங்களா? அவங்க சூழ்நிலைக்கு சிம்மம் சுபத்துவம் சொந்தமா தொழில் செய்யுது. அவங்க சூழ்நிலைக்கு சந்திரன் சுக்கிரன் வந்து டெய்லரிங் ஒர்க் போறது. இப்ப பார்க்க மட்டும் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் சனி சுபத்துவம். சனியோட லக்னத்துல பிறந்து சனி சுபத்துவமா இருந்து அந்த பாக்கு மட்டை, அப்ப காய்ந்து போன பாக்கு மட்டைன்னு போன அந்த காய்ந்து போன வேஸ்டான ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்ல ஒரு பிளேட் இது பண்றது, அது சனி. இப்ப சனி சுபத்துவம் வருதுங்களா, உங்க பார்க்க மாட்டேன் சொன்னா அது சனியுடைய காரகம். சொந்தமா தொழில் செய்து சிம்மம் சுபத்துவம். அதே வியாபாரமா பண்றாங்க, அதன் மூலியமா ஒரு கமிஷன் பாக்குறாங்க அப்படின்னா அது புதன் வந்துடும். ஓகேங்களா? புதன் வந்து 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட அமைப்புல 3ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கிற அமைப்புல நம்ம கமிஷன் ஓரியன்டட்ல அது வந்து நல்லா செட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு இயங்குது. சரி, இவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு கணவர், அதை சார்ந்த சூழ்நிலையில இந்த ஜாதகம் லிங்க் ஆகும். அந்த குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற வருமானங்களும் இங்க கிரகங்கள் வலுத்திருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த ஆண் குழந்தைங்களும் வந்து அவங்க திருமணம் ஆகிற வயசு ஆயிடுச்சு, வரன் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து க்ளோஸா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சுமூகமான உறவு தான், இது வரையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு இந்த சூரியனை சனியும் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து பாக்குறதுனால 13 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள அந்த காலகட்டங்கள்ல அவங்க அப்பா அப்பயே இறந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவங்க 8, அவங்களுக்கு அக்யூரேட்டா டைம் சொல்ல தெரியல, 13 வயதுல இருந்து 14 வயதுக்குள்ள அப்பா வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அம்மா வந்து இப்போ அவங்களும் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி இறந்துறதுதான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஆனா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குங்க. சரி, இந்த பெண் வந்து இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இவருடைய கணவன் செய்யக்கூடிய தொழிலும் அந்த குடும்பம் எந்த பேசிஸ்ல ரன் ஆகுது, அந்த குடும்பம் எந்த வருமானத்துல ஜீவனம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற அமைப்பு இந்த ஜாதகத்திலையும் பதியும். இங்க பாருங்க, கணவர் வந்து லேண்டு கொஞ்சம் ஒரு 4 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அதுல விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப சனி சுபத்துவம் தான், சனியுடைய காரகத்தின் மூலியமா அததான் கலெக்டர் மனைவிக்கு சிம்மம் சுபத்துவமா இருக்குன்னா, அப்ப கணவர் வந்து லேண்ட் மூலியமா விவசாயத்து மூலியமா வருமானம் வந்து அதன் மூலியமா தான் நம்ம ஜீவனம் பண்ணிட்டு இருக்குன்னா, அப்ப மனைவியோட ஜாதகத்துல சனி சுபத்துவமா தானே இருக்கும். கலெக்டரோட மனைவிக்கு சூரியன் சுபத்துவம்னா விவசாயத்தோட மனைவிக்கு வந்து சனி சுபத்துவமா இருக்கும் இல்லைங்களா? இவன் உடனே சனி சுபத்துவம் நீங்க தானே விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுதான் இப்படிதான் குடும்ப சூழ்நிலை, ஒருத்தர் ஜாதகம் கணவன் மனைவி ஜாதகம் 2 லிங்க் ஆகிட்டு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கணவர் வந்து மாடுகள் நிறைய வச்சுட்டு இருக்காரு, அதன் மூலியமா பால் வியாபாரம் பண்றாங்க, பாலை வச்சு ஒரு பிசினஸ் பண்றாங்க, அதன் மூலியமா இன்கம் வருது. இப்ப இவங்க ஜீவனம் பண்றது விவசாயம் சார்ந்து ஜீவனம் பண்றாங்க, அது சனி. கால்நடையை வச்சுட்டு இருக்காங்க, அது சனி. இவங்க அந்த கால்நடையை மெயின்டைன் பண்றாங்களோ பண்ணலையோ, ஆனா அந்த சூழல் இருக்கிறாங்க, அதனால சனி சுபத்துவம். பால் சம்பந்தப்பட்ட வருமானம் இருக்கு அந்த ஃபேமிலியில அவங்க கணவர் மூலியமா, அது இவங்களுக்கு இவங்களுக்கு அடிப்படை தேவைகள் அந்த காசுனால தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க.
சந்திரன் சுக்கிரன் ஓகேங்களா, சந்திரன் சுக்கிரன் பால் வியாபாரம். ஓகே, இது வருதுங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க டெய்லரிங்ன்றதான் சந்திரன் சுக்கிரன். அப்போ ஒரு குடும்பத்துல எதன் மூலியமா நம்ம குடும்பம் ஜீவனம் அடையுது, நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறோமோ அந்த கிரகங்களும் நம்ம ஜாதகத்துல வலுத்திருக்கோம். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு லிங்க். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொருத்தி தான் பலன் சொல்லணும். இதே ஜாதகர் இப்ப திறந்திருந்தா வேற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். இதுக்குதான் ஜாதகம் சொல்லும் போது ஆப்ஷன்லாம் சொல்லுங்க. எடுத்தவனே கவர்மெண்ட் ஜாப் சிம்மம் சுத்துவம், நீங்க கவர்மெண்ட் ஜாபா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க 8th படிச்சது கரெக்டா தான் ஃபார்முலா, 4ஆம் அதிபதி இந்த 6க்கு போயிட்டாரு. இது மாதிரி நீங்க ஒரு ஆங்கிள் எடுக்கலாம். ஓகேங்களா, 4ஆம் இடத்துல கேது இருக்குது, அதனால படிப்புகள் குறைவா இருக்கலாம். புதன் இங்க சனி செவ்வாய் பார்வையில பங்கம் அடைஞ்சிட்டாரு, அவங்க படிப்பு அதனாலதான் குறைவு, அதனாலதான் ஏத்தோடு நீட்டாங்க. இப்படி நீங்க ஒரு ஆங்கிள் எடுக்கலாம். அதைத்தான் சொல்றேன். இதே இன்றைய இருக்கக்கூடிய கல்விக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த 2025 இதே ஜாதகம் பிறந்தாலும், இதே புதனை சனி செவ்வாய் பார்த்திருந்தாலும், இதே 4ஆம் இடத்துல கேது 4ஆம் அதிபதி 6ல இருந்தாலும் இவங்க நல்லா படிப்பாங்க. இப்படிதான் போகும். ஓகேங்களா, அததான் ஒரு புள்ளியை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஜாதக பலன் எடுத்தோம்னா நம்ம தவறு பண்ணிடுவோம். பல டைமென்ஷன் இருக்கு, பல கோணங்கள் இருக்கு, பல ஆப்ஷன் இருக்கு. அதனால கொஞ்சம் சில ஜாதகங்களை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷனை வச்சு சொல்றது ஒரு ஜோதிடரா சேஃப் ஜோன்ல நம்ம பிளே பண்ணிருக்கோம். ஏன்னா ஜோதிடராண்ட பலவிதமான டைமென்ஷனான மக்களும் வராங்க, பலவிதமான கேள்விகளும் வரும். ஜோதிடராண்ட கேட்க முடியாத கேள்வியே கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்க உள்ள வந்துடும். அதனால ஏகப்பட்ட ஆப்ஷன், ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கான கொஞ்சம் ஆப்ஷனோடு சொல்ல பாருங்க. சில ஜாதகங்கள்ல ஒரு பாயிண்ட்லயே சொல்லலாம், ஆனா எல்லா ஜாதகங்களையும் அது முடியாது. ஓகேங்களா, இதுதான் இந்த ஜாதகம் விளக்க சொன்னது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.